குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்கள் தாய்மார்கள் எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். திருநெல்வேலிக்கு தேவார காலத்தில் ஒரு பட்டப்பெயர் உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரியுமா? திக்கலாம் புகழும் திருநெல்வேலி. தேவாரத்தில் சுவாமி பாடுறாருங்க, திக்கலாம் புகழும் திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு அவ்வளவு புகழ். சைவத்தையும் தமிழையும் வளர்த்த பெருமக்கள் அதிகமாய் திகழ்ந்த ஊர் திருநெல்வேலி. பெரிய புராணத்திலே மொத்தம் 63 தனி அடியார்கள், 9 தொகை அடியார்கள்.
பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? ராமாயணம் வடமொழியில இருந்து தான் தமிழுக்கு வந்தது, வால்மீகியில இருந்து. மகாபாரதம் வியாசர்கிட்ட இருந்து தான் தமிழுக்கு வந்தது. ஆனா பெரிய புராணம் தமிழில இருந்து வடமொழிக்கு போனது. முதல்ல பெரிய புராணம் தான் தமிழில் செய்யப்பட்டது. உபமன்யு பக்த விலாசம் அப்படிங்கிற பேரில் சமஸ்கிருதத்துக்கு அதை மொழிபெயர்த்தார்கள். மொழிபெயர்ப்புன்னா மொழிபெயர்ப்பு இல்ல, செய்திகள் அப்படியே எடுத்து கொள்ளப்பட்டன. எப்படி வால்மீகியிலிருந்து கம்பன் எடுத்துக்கொண்டு வால்மீகி செய்யாத பல செயல்களை கம்பன் செய்தானோ, அது மாதிரி உபமன்யு பக்த விலாசம் நம்ம தமிழ்ல இருந்து வடமொழிக்கு போன அற்புதமான நூல் பெரிய புராணம். இப்போ காஞ்சிபுரத்து பெருமையை சொன்னா அதுக்கு காஞ்சி புராணம்னு பேரு. திருப்பெருந்துறை பெருமையை சொன்னா அதுக்கு திருப்பெருந்துறை புராணம்னு பேரு. ஆனா அடியார்கள் பெருமையை சொன்ன இந்த நூலுக்கு பெரிய புராணம்னு பேர். இந்த அநியாயத்தை பத்தியெல்லாம் கடவுளுக்கு பண்ணதெல்லாம் அவர் பேரு தான், அடியார்களுக்கு பண்ணது எப்படியா பெரிய புராணமா? அப்ப என்ன புரியுது? ஆண்டவனை விட அடியார்களுக்கு பெருமை அதிகம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. பெரிய புராணத்துக்கு என்ன முக்கியத்துவம் தெரியுமா? நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ட வரலாறு இல்லை அது. சாமி நம்ம வீட்டு வாசப்படிகளை வந்து காத்து கடந்த வரலாறு எங்கேயாவது உண்டா? கடவுள் நம்ம வீட்டு வாசப்படிக்கு வருவாரா? வந்து நிற்கிறார். தலையில வெறு கட்டை தூக்கிக்கிட்டு வந்து நிற்பார். மதுரையிலே சொக்கலிங்க பெருமான் விறகு விற்ற திருவிளையாடல். அது மாதிரி சிவபெருமான் பெரிய புராணத்திலே அடியார் விட்டு வாசப்படிகளை வந்து நிற்பார். எனக்கு சோறு போடு. இளையான்குடி மாரநாயனார் விட்டு வாசப்படிகளை வந்து நின்று எனக்கு சோறு போடுன்னு கேட்கிறார். சிறுத்தொண்டர் விட்டு வாசப்படிகளை வந்து நின்று எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்கிறார். நம்ம வீட்டு வாசலுக்கு இறைவன் வந்த செய்திதான் பெரிய புராணம். கேளுங்கள் கொடுக்கப்படும், நமக்கு நல்லா தெரியுமில்ல. தட்டுங்கள் திறக்கப்படும், அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயில் கதவை தட்டுங்கள் திறக்கப்படும். பெரிய புராணம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ கோயிலுக்கு போறது அப்புறம் இருக்கட்டும், உங்க வீட்டு வாசக்கதவை சிவபெருமான் தட்டுறாரு, இங்கே திறந்து வை. சிவபெருமான் எங்கே இருக்காரு? நம்ம வீட்டு வாசப்படியில் நிற்கிறாரு. திருவம்பாவை சொல்லும், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோம்கட் காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இங்கு நம் இல்லங்கள் தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலையும் சிவபெருமான் காத்து கிடக்கிறார். கதவை திற. உன் மனசுக்கு பக்கத்தில் காத்து கிடக்கிறார், மனக்கதவை திற. அதுதான் பெரிய புராணம். கடவுள் நம்ம வீட்டு வாசப்படியிலே வந்து மிக பெருமை வாய்ந்த கடவுள், அருமையான கடவுள் எளிமையா வந்து நம்ம வீட்டு வாசப்படியில நிற்கிறார். ஐயா, என் பொண்டாட்டிக்கு எனக்கும் சண்டை. கடவுள் தூது போவார். வேற எங்கேயாவது உண்டாயா? இத்தனை மதம் படிச்சிருக்கமே, எந்த மதத்திலையாவது கடவுள் தூது போவாரா? சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் பரவநாச்சியாருக்கும் ஒரு ஊடல்னா சிவபெருமான் திருவாரூர்ல ராத்திரி 2 முறை அந்த ஊடலை தீர்க்க போயிட்டு வராரு. எனக்கு பணம் வேணும்னு சுந்தரர் கேட்டாராம். சிவபெருமான் பேசாம இருந்தாராம். திருப்புகலூர்னு ஒரு ஊரு. திருப்புகலூருக்கு போன சுந்தரர், கடவுளே, என் வீட்டுக்காரி பரவநாச்சியார் கொஞ்சம் வீட்டு செலவுக்கு பணம் கேட்கிறா சொல்லிட்டார். கவலையே இல்லை, நீ அவர் பார்த்துக்குவாரு. யாரு பார்த்துக்குவா? இவர் கல்யாணம் பண்ணிக்க அவர் பார்த்துக்குவார், சிவபெருமான் பார்த்துக்குவார்.
வந்தாரு. திருப்புகலூர்ல கோயிலை சுற்றி பிரகாரம் வந்தாரு. கோயில் பிரகாரத்திற்கு வர்ற பொழுது கொஞ்சம் அசதியா இருந்தது. கொஞ்சம் தூங்கலாமா? தூங்குவோம். எங்க தூங்கலாம்? இங்கேயே தூங்கலாம். கோயிலுக்கு உள்ள பிரகாரத்தில் திரும்பி பார்க்கிறாரு. கழுத்து வலிக்கும். என்னமோ அது தலையணை கிடைக்குமா? ஒரு 50 செங்கல் அடுக்கி வச்சிருந்தாங்க கோயில் திருப்பணிக்கு. ஒரு 20 செங்கலை எடுத்தாரு. மேலே கீழே நல்ல ஒரு படுக்கை மாதிரி போட்டாரு. துண்டை எடுத்து அது மேலே போட்டாரு. தலையை வச்சாரு. சிவா திருச்சிற்றம்பலம். அருமையா தூங்கிட்டாரு. தூக்கம் வரலன்னா கடவுள் திருவடியில் தலையை வச்சு படுத்திருக்கிறேன் அப்படின்னு நினையுங்கள், தூக்கம் வரும். அப்படியே தூங்கிட்டாருங்க. காலம் வர முழிச்சு பார்த்தாரா, அந்த துண்டை எடுத்தாரா, அத்தனை செங்க கட்டியும் தங்க கட்டியா மாறி போச்சு. இது ஒன்றும் பொய் இல்லைங்க. இதுக்கெல்லாம் கல்வெட்டு இருக்கு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கல்வெட்டில் இருக்க செய்திகள், சும்மா கதை இல்லை, புராணம் இல்லை. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ இந்த நிகழ்ச்சிகள் அவ்வளவு உண்மை. அதுதான் பெரிய புராணம். பெரிய புராணத்தில் யாருக்கு மதிப்பு? இவருக்குத்தான் மதிப்பு. இந்த நடராஜாவை பற்றி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? டாக்டர் மு வரதராஜனார். நான் அவர் கூட கொஞ்சம் பழகி இருக்கேன். ரொம்ப பெரியவர் அவர். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் பல நாவல்கள் எழுதியவர். நம்முடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே மிக பெரும் பதவியில் இருந்தவர், துணைவேந்தராக இருந்தவர் டாக்டர் மு வரதராஜனார். மூவன்னு சொல்லுவாங்க. அவர் எழுதுகிறார், உலகத்திலே உள்ள மூர்த்தங்களில் மிக சிறப்பான மூர்த்தம் நடராஜ மூர்த்தம். இது எப்படி இருக்கு? மூர்த்தங்களில் சிறப்பானது நடராஜ மூர்த்தம். ஏன்? கடவுள் 5 தொழில் பண்றார். ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். ஆக்கல்னா என்ன? வினைக்கு தகுந்தாப்புல உடம்ப கொடுக்கிறது. நான் பண்ணின வினைக்கு தகுந்தாப்புல எனக்கு உடம்பு, நீங்க பண்ணின வினைக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு உடம்பு. ஒருத்தர் 90 வயசுல ஓடுறாரு, ஒருத்தர் 30 வயசுல எந்திரிக்க முடியல. வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு கொடுக்கிறார்ல, இதுக்கு பேரு ஆக்கல். இந்த வினையவெல்லாம் அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் உடம்பை காப்பாத்துறாருல, அதுக்கு பேரு காத்தல். வினையெல்லாம் அனுபவிச்சு முடிச்சு விட்டா கணக்க முடிச்சு விடுவார்ல, அதுக்கு பேரு அழித்தல். ஆக்கல், காத்தல், அழித்தல். 4வது மறைத்தல். நமக்கு தெரியாம மறைச்சு விட்டாரு. எங்க இன்னைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு நடக்க போறது இப்ப எனக்கு தெரியுமா? தெரிஞ்சா ஆபத்து. 8:30 மணிக்கு எனக்கு காய்ச்சல் வரப்போகுதுன்னா இப்பவே தெரிஞ்சா காய்ச்சல் இப்பவே வந்துருமா இல்லையா? இது மறைத்தல். எங்கிட்ட உள்ளது எனக்கே தெரியாது, மறைத்தல். கடைசி இந்த வினையெல்லாம் போதுமுடா, நீ என் திருவடிகளை வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு ஒத்த கால அப்படி தூக்கி காட்டுறாரே, அது அருளல். ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். 5ஐயும் இவர் செய்கிறார். தெரியுதா உங்களுக்கு? இந்த கையில ஒரு உடுக்க வச்சிருப்பார், பார்த்திருக்கீங்களா? சவுண்டு. இந்த உடுக்க தான் ஆரம்பம். உலகத்துக்கு தொடக்கம் என்ன? பைபிள் சொல்லுது, there was sound at the beginning. ஆரம்பத்தில் ஓசை மட்டும் இருந்தது. ஓசை எங்க இருந்தியா வந்தது? எங்க ஆளு கையில உடுக்க வச்சிருந்தாரு, அங்க இருந்து வந்தது தாண்டா அந்த சவுண்டு. ஓசை அங்க இருந்து தான். இன்னைக்கும் அண்டங்களை கடந்து போறவங்க ஓம் இந்த சவுண்டு இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிற ஒன்று இந்த ஓம். நடராஜ பெருமான் கையில உடுக்க வச்சிருக்கார். உடுக்கை என்பது படைப்புக்கு அடையாளம். ஒரு கையை எப்படி காட்டுறார், சரிதானே? இதுக்கு என்ன பேரு? நான் காப்பாத்துறேன், கவலைப்படாத, அது காத்தல். 3வது கையில நெருப்பு வச்சிருக்கார், அழித்தல். கடைசி அதானே, அழித்தல். இந்த ஒத்த கால இடது கால கீழே ஒரு அரக்கனை ஊன்றி இருக்காரு.
அந்த அரக்கனால திரும்பி பார்க்க முடியுமா? முடியலை. இத்தனைக்கு அவன் முதுகில் தான் அவர் காலை வச்சிருக்காரு. இது மறைத்தல். தூக்கிய திருவடி, ஒத்த கால் இடது கால் தூக்கி இருக்காரா? தூக்கிய திருவடி. கவலைப்படாதே, உன் பிறவியிலிருந்து உன்னை காப்பாற்றி என் திருவடியில் சேர்த்துக்கிறேன். அது அருளல். ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் 5 தொழிலையும் காட்டக்கூடிய ஒரே திருவடிவம் நடராஜ மூர்த்தம். அதனாலே உலகத்திலே உள்ள மூர்த்தங்களில் மிக சிறப்பானது நடராஜ வடிவம். சொன்னது யாரு? டாக்டர் மு வரதராஜனார். கணக்கெல்லாம் போட்டாங்க. மேத்தமேட்டிக்ஸ் எங்க? அமெரிக்காக்காரன். அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி எல்லாம் தெரிஞ்சவங்க. ஜோசியம் தெரியும், வானசாஸ்திரம் தெரியும். உட்கார்ந்து கணக்கு போட்டாங்க. உலகம் உருண்டை. ஆமாம், உலகம் உருண்டைனா உருண்டையில் நடுவில் ஒரு புள்ளி இருக்கணும்ல? ஆமாம், புள்ளி இருக்கணும். புள்ளியை வச்சுத்தானே சார் ரவுண்டே. நடுவில் புள்ளி இருக்கணும்ல? புள்ளி எங்கே? உலகம் உருண்டைனா உலகத்தினுடைய மைய புள்ளி எங்கே இருக்கு? எங்கே? வாஷிங்டன் டிசி. அங்கே போய் உட்கார்ந்து கணக்கெல்லாம் போட்டாங்க. கண்டுபிடிச்சு விட்டான், மையப்புள்ளி இந்தியாவில் இருக்கு. உலகத்துக்கு மையப்புள்ளி இந்தியாவில் இருக்கு. இந்தியாவிலையா? என்னடா இது? இந்தியாவில் உள்ள மக்கள் ஆட்டை கும்பிடுவார்கள், மாட்டை கும்பிடுவார்கள், பாம்பை கும்பிடுவார்கள், பள்ளியை கும்பிடுவார்கள், நாகரிகம் இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த இந்தியாவில் உலகத்தினுடைய மையப்புள்ளி இருக்கா? ஆமா, எங்கே இருக்கு? திரும்ப கணக்கு போட்டாங்க. அட்சரேகை, தீர்க்க ரேகை எல்லாம் வச்சு குறுக்களை போட்டு வெட்டிக்கிட்டி கடைசி கண்டுபிடிச்சான், தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கடா இருக்கு? மெட்ராஸ்ல இருக்கா? இல்லை. காஞ்சிபுரத்தில் இருக்கா? இல்லை. என்னடா ஆச்சரியமா இருக்கு. எங்கே இருக்கு? சிதம்பரத்தில் இருக்கு. உலகத்தினுடைய மையப்புள்ளி சிதம்பரத்தில் இருக்கு. சிதம்பரத்திலையா? சிதம்பரத்துக்கே போனாங்க. அங்க கணக்கெல்லாம் போட்டான். மையப்புள்ளி எங்கடா இருக்கு? நடராஜா கோயிலுக்குள்ளே இருக்கு. நடராஜா கோயில் பெருசு, 4 பக்கம் 4 வாசல். அங்கே எங்கே இருக்கு? அங்க கணக்கு போட்டான். எந்த இடத்துல நடராஜ வடிவம் இப்பொழுது தில்லையில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சிற்சபை தான் மையப்புள்ளின்னு கண்டுபிடிச்சான். இவன் இன்னைக்கு கண்டுபிடிச்சான். அவங்க அன்னைக்கே கொண்ட நடராஜாவை அங்கே உட்கார வச்சு விட்டாங்க. நம்மள மாதிரி அறிவாளிகளும் கிடையாது. அது இப்ப தெரியாத நம்மள மாதிரி முட்டாள்களும் கிடையாது. நல்ல கையை தட்டலாம். இது உண்மைதானே? இந்து மதம் மாதிரி உயர்ந்த மதம் கிடையாது. ஆனால் அது தெரியாத இந்த இந்துக்கள் அநியாயமாக கெட்டு போகிறார்கள். நம்ம நோக்கமே அதுதான். நடராஜ வடிவத்துக்கு அவ்வளவு பெருமை, சிதம்பரத்துக்கு அவ்வளவு பெருமை. சரி, பெரிய புராணத்துக்குள்ள போறோம். சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. இந்த வலது கண்ணு இருக்க அதுதான் பெரிய புராணம். இடது கண்ணு இருக்குல்ல, அது திருவிளையாடல் புராணம். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். பெரிய புராணம் சோழ நாட்டு சுந்தரர் வரலாறுகள். அதனால சோழ நாடு சூரிய வம்சம். திருவிளையாடல் புராணம் பாண்டி நாடு மீனாட்சி, அது சந்திர வம்சம். இந்த கண்ணு சூரியன், இந்த கண்ணு சந்திரன். வலது கண்ணு பெரிய புராணம், இடது கண்ணு திருவிளையாடல் புராணம், நெத்தி கண்ணு கந்த புராணம். ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry